பதில் கிடையாது. இவ்வளவு விமர்சனம் வருது, எதற்கும் பதில் கிடையாது. அதற்கு மாறாக ஏதோ சட்டமன்றத்தில் பட்ஜெட் வரை படிக்கிற மாதிரி எல்லா கூட நீங்க உட்கார்ந்துட்டு நீட்டா படிச்சுட்டு போறதுதான் நம்மளுடைய வேலை. 5 நிமிஷத்துக்குள்ள ஓவரா கத்துறது, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அதுதான் நாங்க முடியும், வேற எதையும் சொல்ல முடியாது. நான் ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் ஒரு முறை முதல்வராக இருந்தால், மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்துவேன். எப்ப சொல்றாங்க அம்மா? இப்ப சொல்றாங்க. இத்தனை நாள் ஏன் சொல்லல? படிப்படியா அமல்படுத்துன்னு கேட்டபோது கூட சொல்லலையே. இப்ப கூட சொல்றாங்கல்ல, என்ன காரணம்? படிப்படியா அமல்படுத்துவேன். எப்படி படிப்படியா? சாராய கடை படிப்படியா தரீங்க, ஒரே நாள்ல 6000 கடை தரீங்க, அது 12000 கடையா மாறி போய் நிற்கும். அப்புறம் ஏன் மூடும் போது மட்டும் படிப்படியா மூடுவாங்களே? மூடுறதுக்கு கூட்டம் இல்ல. பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. சாராயம் காய்ச்சல முதலாளி வெளிநாட்டு முதலாளி விஜய் மல்லையா இந்த கிங் பிஷர் சாராயத்தை பீரை தயார் பண்றான்னு நான் கூட நினைச்சிட்டு தான் இருந்தேன். கடைசியில பார்த்தா அவன் அமெரிக்க கம்பெனி சரக்கு வாங்கி வைக்கிற புரோக்கர் பையன். அவன் இப்ப அம்மா லண்டன்ல தங்கி இருக்கிறான். அவனுக்கு 15 கோடி சம்பளம் கொடுக்குறானோ அமெரிக்க ஒரு பீர் கம்பெனி.